தமிழ்நாடு மீனவர்களை காக்க தவறிய அரசு இந்த ஒன்றிய அரசு. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தும் எப்பொழுதும் இல்லாத மாதிரியான நம் கடலோடிகள் கைதாவதும் அவர்கள் படகுகள் கைப்பற்றப்படுவதும் பிறகு ஏலம் விடுபடுவதும் அவர்கள் சிறையில் எடுக்கப்படுவதும் என்றும் இல்லாத அளவுக்கு இன்று கூடிக்கொண்டிருக்கிறது. இல்ல இது இவர் பண்ணது அவர் பண்ணது அதனாலதான் இப்படி நடக்குதுன்னா எங்களுக்கு சரித்திரம் சொல்லாதீர்கள். இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் பல ஆயிரங்காண்டு காலமாக பகையும் உறவும் மாறி மாறி இருந்திருக்கிறது. அந்த சரித்திரம் படித்தவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் தெரியும். ஆக இந்த சரித்திர கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. நீங்க என்ன செஞ்சீங்க இந்த 10 ஆண்டு காலம் அதை சொல்லுங்கள். ஒன்றுமே செய்யவில்லை இந்த ஒன்றிய அரசு என்பதுதான் உண்மை. விவசாயிகளின் துயரம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. இப்பொழுது பத்திரிகைகள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார்கள். இருந்தாலும் இதை அடக்க முடியாத ஒரு சோகம், இன்ஜஸ்டிஸ். இத அவங்க நியாயம் கேட்டாங்க, அங்க போய் போராடினாங்க. உடனே சரி பாராமுகமாக இருக்கிறார் என்ற செய்தி பரவ ஆரம்பித்த பிறகு ஆறுதலாக சில வாக்குறுதிகள் தந்தார்கள். ஆதார விலையுடன் இல்லை, ஆதரவு விலை தருகிறோம் என்று சொன்னார்கள். கைது செய்யப்பட்டவர்களுக்கு விடுதலை தருகிறோம், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் நன்மைகள் செய்கிறோம் என்று சொன்னார்கள். செய்தார்களா? இல்லை. ஆனால் செய்யவில்லையே என்று இதுபோல் கோஷம் எழுப்பிக் கொண்டு மீண்டும் போனவர்களுக்கு ட்ரோன் மூலம் கண்ணீர் புகை குண்டு வீசுவதும் ஆணிப்படுக்கை போட்டு வைப்பதும் ஒரு எதிரிக்கு கொடுக்கும் வரவேற்பை எல்லாம் நம் விவசாயிகளுக்கு கொடுத்தார்கள். பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மலிவு விலையில் மக்களின் சொத்தை எல்லாம் தாரை வாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேரை எல்லாம் சொல்றாரு, என்ன நீ வா போன்னு பேசுறாரு அப்படின்னு. எல்லாரும் பேரும் நீன்னு முடியுது. நான் என்ன பண்றது? அதானி அம்பானி அது ஒரு மோசடியா? அதுக்கப்புறம் தேர்தல் பத்திர மோசடி. அது பத்திரமா இருக்குன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பத்திரமா இருக்காது, இருக்கக்கூடாது. சட்டத்தை வளைத்து அதிகாரப்பூர்வமாக பணத்தை பறிக்கும் வழிதான் அது. ஒன்றிய பாஜக அரசு சமூக நீதிக்கு எதிரானது. சிறுபான்மையரை அச்சத்தில் வாழ வைப்பது, மீனவர்களை பாதுகாக்க தவறியது, விவசாயிகளுக்கு துரோகம் செய்வது இந்த ஒன்றிய அரசு. பெண்களை பற்றிய எந்த கவலையும் இல்லாத அரசு இந்த ஒன்றிய அரசு. இளைஞர்களின் எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லாதது இந்த ஒன்றிய அரசு. ஆனால் ஒன்றிய அரசு என்று சொன்னால் கோபம் வருகிறது. அதனால் மாற்றி சொல்லுகிறேன், இவர்கள் ஒன்றிய அரசு அல்ல, மக்களோடு ஒன்றாத அரசு. இந்த ஆட்சிக்கு அடுத்த வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்க அப்படின்னு அரசியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நான் இப்பதான் வந்தேன் அரசியலுக்கு. என் கருத்தில் நான் சொல்லுகிறேன், அடுத்த வாய்ப்பு இல்லை, இவர்கள் அகற்றப்பட வேண்டும்.